தலையில ஒரு துணியை சுத்தி உடம்பு ஃபுல்லா ஒரு துணியை சுத்தி தான் அந்த டெட் பாடியை பேக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கல்லறைக்குள்ள வைப்பாங்க. தலையில சுட்டப்பட்டிருந்த சீலை தனியா இருந்ததா, எப்படி இருந்ததா, மடிக்கப்பட்டு சுற்றப்பட்டு. இயேசு உயிர் தெரிந்தாரு. உயிர் தெரிந்துட்டு வீட்டுல அப்பா அம்மா சொல்லிருவாங்களே, டேய் பெட்ல இருந்துச்சுன்னா முதல்ல பெட்ஷீட் மட்டும் வச்சுட்டு போ, உதவாங்க. அந்த மாதிரி இயேசு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணிருப்பாரோ. ஜூவிஷ் கல்ச்சர் there is a tradition in that. அது ஒரு முறை இருக்குது. என்ன அப்படின்னா இன்னைக்கும் ஆங்கிலேயர்கள் அதை பின்பற்றுறாங்க. ஒரு சில 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்குலாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், டேபிள் மேனர்ஸ் ஒன்று இருக்கு. தொடச்சிக்கிறதுக்கு துணி தருவாங்க, டிஷ்யூஸ் இருக்கு, கிளாத்தும் தருவாங்க சம்டைம்ஸ். அந்த கிளாத்தை வந்துட்டு நீ துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு, இல்லாட்டி உன் மேலே போட்டுற கிளாத்தோ இல்லை நீ துடைக்கிறது வச்சு கிளாத்தோ மடிச்ச மணிக்கு அப்படியே வச்சுட்டு நீ டேபிள் எழுந்து போயிட்டு வச்சுக்கோ. மேபி ரெஸ்ட் ரூம் போயிருக்கலாம், இல்லை எதனா பர்சனல் ஃபோன் கால் வெளியே போயிருக்கலாம், எதனா ஒன்று பண்ணி வெளியே போயிருந்துக்கலாம். அந்த பேரர் வந்து டேபிள் க்ளீன் பண்ண மாட்டான், எடுக்க மாட்டான், தொடவே மாட்டான். என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட துணி மடிக்கப்பட்ட மணிக்க வைத்திருக்குமானால் போன ஓனர் திருப்பி வருவார்னு அர்த்தம். இது யூத கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு காரியம். இயேசு உயிர் தெழுந்த பிறகு டிசிப்ளின்காக துணியை மடிச்சு வைக்கல. உயிர் தெழுந்த ஆண்டவர் போயிட்டாருன்னு சந்தோஷப்படாத, மறுபடியும் வரப்போகிறார்.